அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதத்தின் 5ஆம் தேதியே இருக்குது, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா 555 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அற்புதமாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் குறித்து மொத்தம் 3 வீடியோக்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நேற்றே வீடியோவாக போட்டிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா இன்று காலை அல்லது மாலை 5 மணி 5 நிமிஷம், இல்லைன்னா 5 மணிலேருந்து 5 மணி 59 நிமிஷம். இதே போல் மாலை நேரத்துலையும், அதாவது காலையில் பண்ணலாம், காலையில் தவற விட்டவங்க மாலை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் 55 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த சங்கடகர சதுர்த்தியோ இருக்கிறதுனால விளக்கு கடியில், அதாவது நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி அது கடியில் ஒரு குறிப்பிட்ட பொருள் வைங்க. இதன் மூலமாக ஒரே நாள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் என்பது குறித்தும் போட்டிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நீங்கள் ஆசாசியாக வாங்கின நகை அடகுல இருக்குது அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டேங்க. சும்மா சொல்லக்கூடாது, நிறைய பேர்த்துக்கு அது அற்புதமாக பலன் கொடுத்துருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரே தடவையிலேயே நகை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லி நெகிழ்ச்சியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க. சரி, இப்போ இந்த வீடியோக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாளைக்கும் நமக்கு அற்புதமான நாளாக தான் அமைஞ்சிருக்குது. நாளைக்கு மே மாதத்தின் 6ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், வறுமை நிலைகள், நோய்கள், அதே போல் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். இந்த தேங்காய் தீபத்தை பொறுத்த வரைக்கும் வீட்லேயும் ஏற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். ஒரு 5 தேய்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் ஏற்றுவதற்குள்ளாரையே உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ இருக்குது. அதனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தீபத்தை நீங்கள் நாளை நாளில் ஏற்றுங்க. நாளை நாள் முழுவதுமே நமக்கு இந்த திதியானது இருக்குது. நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு பொறுத்த வரைக்கும் மாலை 5 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்ய முடியாதவங்க, அதே போல் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க, பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இந்த நாளை பயன்படுத்திக்கணும், கஷ்டங்கள் நீங்குவதற்கு என்ன செய்யணும் என்பது குறித்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைகள் நமக்கு தேவைப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது. பஞ்சமி திதி நாளில் இந்த இலையை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு தேய்பிறை பஞ்சமியில் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், வளர்பிறை பஞ்சமியில் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து பதிவுகள் போட்டுட்ருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு அது நல்ல பலனையும் கொடுத்துருக்குது. இப்போ நமக்கு தேய்பிறை பஞ்சமி நடக்குது. இந்த முறை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, சரிங்களா? அதே போல் எந்த நேரத்தில் செய்யணுன்னா நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு எந்த ஒரு பிஸியான ஒர்க்கும் இல்லை, ஈவினிங் கூட செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 11 மணிக்குள்ளே செய்கிறதும் கூட நல்லது. இல்லை வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் 9 மணிக்கு மேலே இதை செஞ்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். சரி, எத்தனை கற்பூரவள்ளி இலை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே நான் ஒரு கற்பூரவள்ளி இலையே போதுன்னு தான் சொல்லுவேன். இந்த முறை ஏன் 5ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது குறித்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லை வெளியில் எங்கே போனால் கிடைக்கும்னாலும் ஒரு 5 கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க.
5 கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க 1 கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டை ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். இது நீங்கள் கழுவ வேண்டாம், சரிங்களா? அடுத்து ஒரு காலியான மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க. கீழே வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க. சில்வரோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு பிளேட்டு ஹீட்டு தாங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மண்ணகலும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த மண்ணகலுக்குள்ளார இந்த கற்பூரவள்ளி இலைகளை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட சூடம், நம்ம வீட்டில் கற்பூரம் ஆற்றி காட்டுற மாதிரிங்க, அந்த கற்பூரம் அது வந்து எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை கற்பூரமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர்த்து வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்கிறது இல்லை, அதனால தான் நான் சூடம் எடுத்துக்க சொன்னேன். உங்கள் வீட்டில் 2ல் எது இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பெருசாக எண்ணிக்கை கணக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா 5 அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து நல்லது, ஓகேங்களா? அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி முழுசான கிராம்பை ஒரு 5 வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு நம்மளுடைய பணத்தடை நீக்கும், கஷ்டங்களை, நோய்களை, துஷ்ட சக்திகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. வெள்ளை நிறத்தில் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த வெண்கடுகு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு துளி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெண்கடுகு இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் வந்து 1 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், சரிங்களா? இப்போ இவ்வளவு தான் பொருட்கள். என்னென்ன? கற்பூரவள்ளி இலைகள், அது கூட ஒரு 5 கிராம்பு, வெண்கடுகு இருந்தால் வெண்கடுகு, வெண்கடுகு இல்லாதவங்க ஏலக்காய், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் ஹாலில் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த அகல் விளக்கில் இந்த இலையை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த கற்பூரம், கிராம்பு, அதே போல் ஏலக்காயோ அல்லது வெண்கடுக்கோ இதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு இப்போ இதை அந்த ஒரு தட்டு வச்சுக்க சொன்னாங்க இல்லையா, அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை உங்களுடைய வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி அத்தனை ரூம்லேயுமே கொண்டு போய் காட்டுங்க. அதுவும் முக்கியமாக அந்த கார்னர் பகுதியில், அந்த மூளை பகுதியில் எல்லாம் வந்து காட்டுங்க. பாத்ரூமுக்கும் மறக்காமல் வந்து காட்டுங்க. உங்கள் வீட்டை சுற்றியுமே ஒரு ரவுண்டு வர முடியும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு காட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி எல்லா ரூமுக்கும் காட்டி முடித்த பிறகு இதை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய ஹாலில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் கணவர், குழந்தைங்க எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள இதை சுற்றி ரவுண்டாக கூட நீங்கள் வந்துட்டு உட்கார வச்சிடலாம். ஏன்னா இந்த புகை வந்து நுகர்வது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். மேலும் சளி தொற்று அல்லது இந்த நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையும் வந்துட்டு இது நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வெண்கடுகு போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏலக்காய் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை கிடையாது. ஏலக்காய் வந்து வெடிக்காது. அது ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு நறுமணத்தை தான் வந்து கொடுக்கும், சரிங்களா? நம்ம கஷ்டங்கள் போகணுங்கிறதுக்காக தான் வெண்கடுகு போடுறோம், இல்லைன்னா அதை போடாமல் கூட விட்டுடலாம். இது தேய்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால இது போட்டால் வந்து நல்லது, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க, சரிங்களா? இப்போ இதை எரிஞ்சு முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு உங்கள் ஹால்லேயே ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. இது இந்த நாள்லேயே நீங்கள் டிஸ்போஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து எரிஞ்சு முடித்தாலுமே இதனுடைய அந்த நறுமணம் வந்து நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முழுசாக வந்து அந்த நைட்டு முழுவதுமே வீட்லேயே இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இந்த பொருட்களை கால்படாத இடத்துல தூக்கி போட்டு அந்த விளக்கு கழுவிட்டு மற்ற எரிக்கும் பரிகாரங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எல்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஹால்லேயே இதை வைங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த நறுமணத்தை அவங்களால வந்துட்டு சுவாசிக்க முடியும், சரிங்களா? நீங்கள் இந்த பரிகாரத்தை அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும், அது எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் நல்ல அற்புதமான வளமான செல்வ வளம் மிகுந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.